Hi viewers, welcome to my channel. Good morning. வாழ்க வளமுடன். இப்போ நம்ம அந்த நாதஸ்வர செட்டு பொம்மையினுடைய ஹார்மோனியம் போட போகிறோம். ஓகேவா? நாதஸ்வரம் போட்டு இது மேளம் போட்டு ஜாயின் பண்ணிட்டோம். நாதஸ்வரம் போட்டு வச்சுருக்கோம். இப்போது நம்ம ஹார்மோனியத்தை போட்டுட்டு நாதஸ்வரமும் ஹார்மோனியமும் ஜாயின் பண்ணலாம். அதுக்கு முதல்ல ஒரு ஒயரில் 4 கருப்பு மணி கொத்துட்டு இந்த மாதிரி 1 2 3 4 1 2 3 இப்படி வரணும். இது பார்த்தீங்களா? அகலம் 3, அகலம் 3, நீளம் 1 2 3 4 இப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு நம்ம இந்த காலுக்கு போட்டோம் இல்லைங்களா, சுற்றிலும் அப்படியே 2 மணியாக கொத்துக்கிட்டு அப்படியே பக்கத்தில் மணியில் கூட்டு காலுக்கு அந்த பீடத்துக்கு அதே போல் 2 உயரம் போடணும். நம்ம அந்த காலுக்கு இந்த மாதிரி 1 தான் போட்டோம் இல்லைங்களா, இதுக்கு நம்ம 2 போடணும். 2 உயரம் போட்டு அது எப்படி வரும் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஒயரை இங்கே எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மணிக்கும் இந்த மணி ஜாயின் பண்ணணும். நம்ம இதை காலை ஜாயின் பண்ண பார்த்தீங்களா, இங்கே இப்படி ஜாயின் பண்ணோம் இல்லையா, இப்படி நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, அதே போல் இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணணும். ஓகேவா? இந்த ஒயர் நடு மணியில் வந்திருக்கும். இப்போ நீங்கள் அதை இந்த 2 சைடு மணிக்கு கொண்டு வந்துக்கணும். பாருங்க, பாருங்க. அதாவது இந்த 3 மணியில் இருக்கிற ஒரு மணிலையும் ஒயர் வரணும். 4 மணி லெங்க் இருக்கு இல்லையா, அதுலேயும் அந்த முதல் மணியில் ஒயர் வரணும். இப்படி வந்துக்கணும். பாருங்கள், இந்த 4 மணி இருக்கு இல்லைங்களா, அதில் முதல் மணியில் வந்திருக்குது. அதே போல் இந்த 3 மணி வந்திருக்கிறதுலையும் முதல் மணியில் வந்திருக்குது. இப்போ நம்ம ஒரு ரெட்டு இடது பக்க ஒயரில், ஒரு ரெட்டு வலது பக்க ஒயரில், ஒரு பிளாக்கு. வலது ஒயரை இப்படி அந்த பிளாக் மணியில் எதிர்பக்கம் கொடுத்து அனுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற மணியில் மறுபடியும் ஒரு ரெட்டு மணி, ஒரு பிளாக்கு. மூணாவது மணியில் கோத்துக்கணும். மறுபடியும் ஒரு ரெட்டு, ஒரு பிளாக்கு. இப்போ 4வது மணி கொக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த 4வது மணிலையும் கொத்துக்கிட்டு இந்த பக்கம் இந்த 3 மணி அகலம் வருது பார்த்திங்களா, அதில் இருக்கிற முதல் மணியில் கொத்துக்கணும். அப்படி இப்போ ஏற்கனவே 3 கருப்பு மணியும் அக்கு மாதிரி இதோ இருக்குது. அப்போ நம்ம ஒரே ஒரு ரெட்டு மணி மட்டும் கோத்துக்கணும்.
இப்போ பக்கத்தில் இருக்கிற இந்த ரெண்டாவது கருப்பு மணியில் வெட்டுக்கணும். இப்போ ஒரு வெள்ளை மணி இடது பக்க ஒயரில் ஒரு வெள்ளை மணி, அடுத்தது ஒரு ஹார்மோனியம் பட்டியில் அந்த நீளமாக ஒயிட் பட்டனும் இருக்கும், அந்த கடைசி மேலே ரெட்டு பட்டனும் இருக்கு இல்லையா, அதுதான் இது. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் அந்த பக்கத்தில் ரெட்டு மணியில் கொடுத்துக்கணும். மறுபடியும் ஒரு வெள்ளை மணி, ஒரு கருப்பு மணி. மறுபடியும் அந்த சிகப்பு மணி மூணாவது மணியில் விட்டுக்கணும். ஒரு வெள்ளை மணி, ஒரு கருப்பு மணி. இப்போ நாலாவது சிவப்பு மணியில் விட்டுட்டு என்ன பண்ணணும், இந்த பக்கம் அதே போல் ரெண்டு கருப்பு மணி ரெண்டாவது மணி வருது இல்லைங்களா, அதில் விட்டு எடுக்கணும். இதோ 1 2 3 1ல் ஃபஸ்ட்டு லைன் போட்டுட்டோம். இப்போ ரெண்டாவது லைனுக்காக இந்த பக்கம் இருக்கிற இந்த ரெண்டாவது கருப்பு மணி விட்டால் பாருங்கள், ஒரு கருப்பு ஒரு ரெட்டு ஒரு கருப்பில் மணி ஒயர் இருக்கும். இப்போ நம்ம ஒரு வெள்ளை மணியை கோத்துக்கணும். இப்போ மூணாவது லைனில் நம்ம கவர் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு முன்னே இதுக்கும் என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன அட்டை, ஏன்னா அது கொஞ்சம் போலாக உள்ளே போயிடும் இல்லையா, அதுக்கு பதில் இப்படி ஒரு சின்ன அட்டையை கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. அதை உள்ளே வச்சு நம்ம மூடணும். ஓகேவா? அது குட்டியாக இப்போ பேப்பர் மடித்து கூட வச்சுக்கலாம், அட்டை தான் வைக்கணுன்றது இல்லை. பேப்பரை கொஞ்சம் நல்லா சின்னதாக மடித்து உள்ளே இதோ இப்படி வச்சுடுங்க. அப்போ கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம மூணாவது லைன் ஜாயின் பண்ணணும். இந்த வெள்ளை மணியில் ஒயர் இருக்குது இல்லைங்களா, இந்த பக்கம் இந்த மூணு அகலம் இருக்கிறதுல மூணாவது கருப்பு மணி இருக்குதா, அதில் விட்டுக்கணும் ஒயரை. அப்புறம் இந்த நீளம் 4 வருது இல்லையா, அதில் முதல்ல ஒரு மணி இருக்கு இல்லையா, அதில் விட்டுக்கணும். இப்போ வெள்ளை மணியே தான், ஏன்னா ரெண்டு பக்கமும் மணி இருக்குது. நம்ம நடுவில் குறுக்கில் மட்டும்தான் ஒவ்வொரு மணியை கொத்து கொத்து நம்ம மூணாவது லைன் ஜாயின் பண்ண போகிறோம். அதனால் இன்னொரு வெறும் வெள்ளை மணி மட்டும்தான். ஓகேவா? மறுபடியும் வலது பக்கம் ஒயரை வெள்ளை மணிலையும் இடது பக்கம் இருக்கிற கருப்பு மணிலையும் கோத்து நடுவில் மறுபடியும் ஒரு வெள்ளை மணி. இப்போ 3 மணி ஜாயின் பண்ண உடனே நாலாவது நம்ம ஜாயின் பண்ண வேண்டாம், ஏன்னா அதில் ஏற்கனவே அந்த டைமண்ட் மாதிரியான மணி வந்துடும். இதை பார்த்திங்களா? ஆனால் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், ஒயரை மட்டும், ஏன்னா இது மட்டும் இருந்ததுன்னா இது இப்படி இப்படி தூக்கிட்டு கேப்பு தெரியும். அதனால் இந்த ஒயரை இந்த வெள்ளை மணிலையும் இந்த கருப்பு மணிலையும் விட்டு எடுத்துக்கணும். இந்த மணியும் இந்த கருப்பு மணியில் மட்டும் விட்டு எடுத்துக்கிடுங்க. ஓகேலா? இப்போ
ஹார்மோனியம் எப்போவுமே அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் அப்படி தூக்கினா போல் இருக்கும் ஒரு பக்கம் இல்லைங்களா, கீழே கொஞ்சம் தாஞ்சா போலன்னு. அதுக்கு இதை பாருங்கள், இதை பார்த்தீங்களா, இந்த இது வருது பாருங்கள், கீழே தனியாக இப்படி தானே இருக்கும் இல்லையா. அதை இங்கே நம்ம இந்த ஜாயின் பண்ண நம்ம 2 ஒயரம் போட்டோம் பார்த்தீங்களா, அதில் நடுவில் ஒரு ரோ வருது இல்லையா, அந்த ரோவுக்கு இந்த ஒயரை கொடும். ஏன்னா அதுக்குன்னு ஒயர் எடுக்க வேண்டாம், இந்த ஒயரே போதும். 3 மணி தானே போகிறோம். இந்த ஒயரை அப்படியே எடுத்து கொண்டு வந்துக்கிடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு 2 3 போட போட அப்படி மணியில் விட்டு எப்படி ஒயர் எடுத்துகிட்டு வரதெல்லாம் பழக்கமாயிடும். அதை பார்த்தீங்கன்னா இதுவும் ஓகேவா. இப்போ இந்த ஒயரையும் அதே போல் இந்த மணியில் விட்டு அந்த மணிலேயே அப்படி எதிர்பக்கம் விடணும். நல்லா கவனிச்சுக்கிறோங்க. எங்கே இருக்குது இந்த 2 இது நம்ம ஒயரம் போட்டோம் பார்த்தீங்களா, பாக்ஸ் மாதிரி. அதில் நடுவில் வரும், மேலே ஒரு 4 மணி வரும், கீழே ஒரு 4 மணி வரும், நடுவில் ஒரு 4 மணி வருது இல்லைங்களா. அதில் சும்மா ஒரு போட போகிறோம் வெறுமை. அப்படியே 3 மணி இடது பக்கம் ஒயரில் கோத்துக்கணும். மூணாவது ஒயரு, 3வது மணியில் இந்த வலது பக்கம் ஒயரு. ஓகேவா. இப்போ இந்த கீழே வந்த ஒயரை மறுபடியும் பக்கத்தில் இருக்கிற அதை மணியில் கோத்துக்கணும். இப்போ 2 மணி. ஒயரை வெட்டி எடுத்துக்கணும். மறுபடியும் 3வது மணியில் கொத்துக்கணும். அவ்வளோதான். கடைசி மணியில் ஒயரை விட்டு இடது பக்கம் ஒயரில் 2 மணியை கோத்துக்கிட்டு, குறுக்கில் கோக்க வேண்டாம், எதிர்பக்கம் வலது கை ஒயரை கோக்க வேண்டாம், அப்படியே சேர்த்து முடிச்சு போட்டுடலாம். ஓகேங்களா. இப்போ கொத்தாச்சா. இப்போ இந்த 2 ஒயரையும் சேர்த்து முடிச்சு. ஓகேங்களா. இந்த மணியை இந்த ஒயரை பக்கத்தில் 3 முடிச்சு போட்டதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் ஏதாவது ஒரு 2 மணியில் இப்படி சொல்லியிருக்கிறோம் இல்லையா, எப்போ முடிச்சு போடும்போதும் அதை நீங்கள் மறக்காமல் நீங்கள் பாட்டுக்கு கண்டினியூட்டாக பண்ணிடணும். ஏன்னா ஒயர் ஒரு முடிச்சு அந்த துருத்திக்கிட்டு வந்து நிற்காத இருக்கும், ஒயர் லூஸ் ஆகி வராமல் இருக்கும். அதுக்கு தான். ஓகேங்களா. அவ்வளோதான். 2 ஒயர் மணியில் விட்டு கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஹார்மோனிய பெட்டி ரெடி ஆகிடுச்சு. இதை என்ன பண்ணணும், இப்போது ஒரு பிட்டு நம்ம இதுக்கு முன்னே கட் பண்ணதுலலாம் கொஞ்சம் பிட்டு ஒரு ஜான் ஒயரெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அது போதும். ரொம்ப பெரிய ஒயர் வேண்டாம். ஏதோ இந்த சென்டர் இங்கே இந்த பக்கம் போட்டு அப்படியே இங்கே சென்டராக இருக்கும் இல்லையா, அதில் ஒரு மணியில் இப்படி விடுங்க, இந்த 2வது மணியில். ஓகே. இந்த ஒயரில் ஒரு வெள்ளை மணி கொத்துக்கிடுங்க இடது பக்கம் ஒயரில். இங்கே மொத்தம் நம்ம எத்தனை போட்டோம் பாடியில், எது சட்டையில் 1 2 3 5 வருது இல்லைங்களா. அப்போது இந்த 3வது மணியில் ஏதோ ஒரு பக்கம் கொஞ்சம் தாழா போல் தான் வரும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. என்ன இந்த சட்டையினுடைய அந்த கடைசி ரோ இருக்கிற ஜஸ்ட் இந்த வேஷ்டி பார்டருக்கு முன்னே ஒரு ரோ வருது இல்லையா, அதில் அந்த மணியில் இப்படி விட்டு எடுத்துக்கிடுங்க.
ஓகே. இப்போ இந்த 2 மறுபடியும் இந்த பக்கம் ஒரு காமனாக 2 ஒயருக்கும் ஒரு வெள்ளை மணி ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள். இந்த நடு வந்த மணியில் ஒரு 2வது மணியில் ஒயரை கோத்து இடது கை பக்கம் ஒயரில் ஒரு வெள்ளை மணியை கோத்துக்கணும். கோத்துட்டு அதை இந்த சட்டையில் இருக்கிற கடைசி ரோவில் ஒரு மஞ்சளில் கோத்துக்கணும். அதான் சட்டையில் என்ன கலர் இருக்கோ அது 2 மணிக்கும் நடுவில் இப்போ ஒரு குறுக்கில் ஒரு வெள்ளை மணியை கோத்ததுக்கப்புறம் வந்த இந்த வலது பக்க ஒயரை இந்த ஹார்மோனியத்தில் நடுவில் இருக்கிற இன்னொரு மணியில் 4 மணி வரும். அதில் இந்த பக்கத்துலேருந்து 2வது, அந்த பக்கத்துலேருந்து 2வதுன்றதில் நம்ம கோத்துக்கணும். பின்னு வச்சுக்கிடுங்க பக்கத்தில். இந்த மாதிரி 2 மணிலெல்லாம் கோத்துடும் என்ன. அப்போ பின்னை வச்சு இப்படி எடுத்துக்கிடுங்க. அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சிலர் ஊசியில் கோத்து போடுவாங்க. ஆனால் சில டைம் ஊசி உள்ள மணி உடைஞ்சிருமா ஊசியை கோக்கும்போது. எனக்கு அது பழக்கம் கிடையாது. நான் ஊசி போட மாட்டேன். ஒயரை அப்படியே மணி கோத்து தான் போடுவேன். இந்த மாதிரி போயிடுச்சுன்னா மட்டும் நம்ம ஒரு ஊசியோ பின்னோ பக்கத்தில் வச்சு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ இங்கேயும் அதே போல் 2வது மஞ்சளில் பக்கத்தில் இன்னொரு மஞ்சள் மணி இருக்கும் இல்லையா சட்டையில். என்ன கலர் நீங்கள் போட்டிருக்கீங்களோ அது. இந்த மாதிரி இதெல்லாம் தான் கொஞ்சம் நமக்கு கஷ்டம் கொடுக்குற. அது ஒரு கொஞ்சம் பழகிடுச்சின்னு வச்சுக்கணுங்களேன். நீங்களே அதை ஒரு நேக்காக போட்டுடுவீங்க. ஓகேங்களா. இப்படி சில டைம் வருதெல்லாம் ஒன்றில் நம்ம பஞ்சு வேறு அடைச்சிருக்கிறோம். அந்த மணியில் ஒயர் இதுவாகாது, உள்ளுக்குள்ளே போயிடும். அதனால் கொஞ்சம் ஊசியால் அந்த மணியை எடுத்து விட்டு பார்த்து அந்த ஹோலில் விடணும். சரிங்களா. இப்போ மறுபடியும் ஏதாவது ஒரு பக்கம் ஒயரில் ஒரு வெள்ளை மணியை கோத்துக்கிடுங்க. கோத்துக்கிட்டு இந்த 2 ஒயரையும் சேர்த்து நல்லா இழுத்து முடிச்சு போடுங்க. இப்போ நிற்குதுங்களா இடுப்போட சேர்ந்தா போல் ஹார்மோனியம். நல்லா டைட்டாக அப்படி போடுங்க. போட்டு அந்த ஒயரை கட் பண்ணிவிடுங்க. இப்போ இப்படி இருக்குதுங்களா. இப்போ இன்னொரு அதே போலயே ஒரு துண்டு ஒயர் எடுத்துக்கணும். துண்டு ஒயரை எடுத்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் இப்படி மேல் பக்கம் இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். இந்த ரைட் ஹேண்டை இப்படி கீழே இதில் ஜாயின் பண்ணிக்கணும். புரியுதுங்களா. இந்த பாருங்கள். இதில் இந்த வெள்ளை மணியில் இந்த 4 கையில் வருது பார்த்திங்களா, 4 டைமண்ட் லாஸ்ட்டில். அதில் ஒரு மணியில் விட்டு ஒரு வெள்ளை மணியை கோத்துட்டு சின்னதாக இருக்குது ஒயர் எடுக்கிறேன். இதை பார்த்திங்களா. இதில் இந்த கையில் இருக்கிற இந்த வெள்ளை மணியில் ஒரு மணியில் ஒயரை விட்டுக்கிடுங்க. ஒரு வெள்ளை மணி கோத்துக்கிடுங்க. ஹார்மோனியத்தினுடைய இந்த கருப்பு கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு கருப்பு இருக்கும் இல்லையா, அதில் கோத்துக்கிடுங்க. இல்லைன்னா அதை இங்கே ஒரு வெள்ளை போட்டிருக்கோம் இல்லையா நம்ம,
அதை ஜாயின் பண்ண குறுக்கு வெள்ளை வரும் பாருங்க, அதில் இருங்க. அப்போ விரல் கொஞ்சம் மேலே இருக்கிற போல் வரும். போதுங்களா? இதை இன்னொரு மணி கோக்க வேண்டாம். இங்கே ஒரு கருப்பு கோத்துருக்கோம் இல்லையா, 4 இதில் லாஸ்ட்டில் ஒரு கருப்பு இருக்குமே, அதில் இப்படி விட்டுக்கிடுங்க. முடிச்சு போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மணி 4 கை வர மணியில் ஒரு மணியில் ஒயரை விட்டு ஒரு வெள்ளை மணியை கோத்து அதே ஒயரை இந்த குறுக்கில் வர இந்த வெள்ளை மணியில் விட்டு இந்த கருப்பு மணியில் விட்டு எடுத்துக்கணும். எடுத்து 2 ஒயரையும் ஜாயின் பண்ணிக்கணும், முடிச்சு போடணும். பார்த்தீங்களா? இப்போ கை இந்த பக்கம் ஹார்மோனியத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்குதுங்களா, அவ்வளோதான். இப்போது இதே போல் ஒயரை அந்த பக்க கையிலையும் நம்ம மணியை கொடுத்து கோத்து ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இதே போல் ஒயர் இருக்கு இல்லைங்களா, இங்கே என்ன பண்ணுங்க, ஹார்மோனியத்தில் இந்த உடம்பை பார்த்தா போல் 4 கருப்பு மணி வருது இல்லைங்களா, அதில் இல்லை அந்த சிவப்பு மணி கொடுத்துருங்க பாருங்கள், அந்த சிவப்பு மணியில் விட்டுக்கிடுங்க ஒயரை விட்டு ஒரு வெள்ளை மணி கோத்து இதோ இந்த மணியினுடைய மேல் பக்கமாக வரும் பாருங்க. பாருங்க, வெள்ளை இந்த கை வருது இல்லைங்களா, இதில் இந்த இந்த ஹார்மோனியத்தில் வர சிவப்பு மணியில் ஒயரை விட்டு எடுத்து ஒரு வெள்ளை மணியை கோத்து அதே ஒயரை இந்த மேல் பக்கம் வர வெள்ளை மணியில் கோத்துட்டு 2த்துக்கும் சேர்த்தா போல் குறுக்கில் விட வேண்டாம், ஏதாவது ஒரு ஒயரில் மணியை கோத்து முடிச்சு போட்டுடலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். நல்லா டைட்டாக போட்டிங்கன்னா நிற்கும். ஓகேவா? பார்த்தீங்களா? ஓகேவா? நான் சொன்னேன் இல்லையா அன்றைக்கி, நான் கொஞ்சம் நல்லா திக்காக வைக்கிறது இல்லை. இதை பார்த்தீங்களா? பொம்மை நிற்கிற ஹார்மோனிய பொம்மை பாருங்கள். என்ன பண்ணினோம், காலுக்கு போட்டால் போல், ஆனால் 5 5 வராது. ஒரு பக்கம் 4 நீளம், அகலம் 3ன்னு போட்டுக்கணும். போட்டு இந்த ஒயரம், இதுக்கு நம்ம காலுக்கு ஒரே ஒரு ஒயரம் கொடுத்துருக்கோம், இங்கே 2 ஒயரம் கொடுக்கணும். 2 ஒயரம் கொடுத்து ஜாயின் பண்ணும் பொழுது 1 ரோ சிகப்பும் 2 ரோ வெள்ளையும் வரும்படி ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் சும்மா அப்படியே போடுவோம். இல்லை ஹார்மோனியம் அந்த முன்னே வந்திருக்கா போல் இருக்கிறதுக்கு, அதில் நடுமணியை கோத்து இந்த சட்டையில் இருக்கிற மணியோட ஜாயின் பண்ணிக்கணும். இந்த கையில் ஒரு மணியில் ஒயரை கொடுத்து இந்த பக்கம் இப்படி வாசிக்கிறா போலையும் அந்த பக்கம் அதை இப்படி பண்ணிப்பாங்க இல்லையா, அதுக்கு இது ஹார்மோனியத்தை இப்படி பண்ணுவாங்களே, அதுக்கு இந்த கை. இங்கே இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த கை. ஓகேங்களா? இது ஹார்மோனியம். நாதஸ்வரத்தை அடுத்த இதில் தாளம் போடுறதையும் நாதஸ்வரம் ஜாயின் பண்ணுறதையும் நெக்ஸ்ட் வீடியோவில். அப்போ நமக்கு நாதஸ்வர ஸ்வெட்டு முடிஞ்சிடும். நம்ம அடுத்த வீடியோவில் கோலாட்ட பொம்மையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஏன்னா இதுதான் ஒன்றும் பண்ணுறது. அது பொம்மையை எத்தனை போட்டுக்கிட்டோமோ அப்புறம் நம்ம வரிசையாக ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேங்களா? தேங்க்யூ.